வணக்கம். இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ. ஓகே, இன்றைய தினம் என்ன எப்படியாவது ஏதாவது ஒரு பொய்களை சொல்லி என்ன சிறையில் அடைக்கலாம் என்று ஒரு சாரர் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் அவையை பற்றி நான் எந்த கருத்துக்களையுமோ அல்லது யாரை பற்றியும் கதைக்கல. நான் ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சொல்றேன். இது சரியென்றார்கள் சரி என்று சொல்லுங்கோ, பிழை என்றார்கள் பிழை என்று சொல்லுங்கோ. ஆனா நான் என்ன செய்தாலும் நான் சரி என்றதை நான் என்னுடைய மனசுல அது ஃபுல்லாவே போட்டுருவேன். நாவே அதை பிழை என்று ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன சரியா கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யாராவது கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சா முடியும். என்னென்றால் ஓகே, ஆரம்பத்துல இருந்து வர ஒரு சின்ன குட்டி கதை. பாடசாலை நேரங்கள்ல சீனியர் சிரிப்பினம் தானே, சீனியர் நாமர் பாஸ்கெட் பால் விளையாடிக்க. ஸோ நான் கொஞ்சம் ரைட்டா இருக்கீங்கள அடிபாடு வரும். ராஜாதித்தன் என்று ஒரு ஆள் இருந்தவர். சபா தேவாண்டு சபா நெல்லம் தேவா அலுப்பன் எனக்கு அலுப்படிக்கிறவன். ஸோ நான் இங்கால பாரதி வினோபா இந்த கூட்டம் எங்கட ஸ்கூல்ல கொஞ்சம் என்ன சீனியர் செட்டா கொக்கா என்று கேட்கிற கூட்டம். ஆனா அங்காலத்து ராஜாதித்தன் எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு தாங்கெல்லாம் ஷாட் போடணும், பாஸ்கெட் பால் ஷூ 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 நாங்க பந்த பொறி கொடுத்துட்டே இருக்கணும், பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் விளையாடுறாங்க. ஸோ அது ஒரு உதாரணம். அதாவது சீனியர்ஸ் தான் எல்லாம் செய்யணும், கிளண்டி போயிட்டோம்டா நாங்க தான் லொக்கா என்ற ஒரு ஆக்களுக்கான இந்த வீடியோ. தலைமை கணக்க விஷயம் சொல்லுவோம், தலைமை நடக்கிறவன் எல்லாம் ஜீனியஸ் ஆகலான்றதுக்காகவும் என்னுடைய தலைமை கருப்பா இருக்கன்றதுக்காக நான் முட்டாள் இல்லைன்றதுக்காகவும் ஒரு காரசாரமான பதிவு. ஒரு சில பேருக்கு சுடட்டும், நன்றாக சுடட்டும், பிரச்சனை இல்லை. அது என்னுடைய பாடசாலை காலங்களே இல்லை. நான் தான் விளையாடப்போறேன். நான் லெஃப்ட் ஹேண்டால போய் லெஃப்ட் ஹேண்டால ஷூட் பண்ணுவேன், லெஃப்ட் ஹேண்டால லே படுப்பேன், ரைட் ஹேண்ட் போல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அது இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீ போல் போடல. அது ஸோ கிரிக்கெட்டை விட்டேன். போ பாஸ்கெட் பால் நான் தான் உயரம், நீ ஒரு ஆணியை பிடுங்க இயலாது. நான் தான் பாஸ்கெட் பால் கேப்டன் ஸ்கூல்ல, ஜூனியர் ஸ்ரீலைன் கேப்டன், இங்கேயும் வைஸ் கேப்டன், பேர் ஃபுல் கலர். ஸோ என்ன பெரிய பெருமையா சொல்லல. நான் ஏன் இந்த இளம் படியலுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, ஓகே அதுக்கு பிறகு பேராதனைக்கு போயிருக்கல எனக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. நான் வெளிப்படையாவே சொல்லுறேன், சிங்கள சமூகத்துல இது சரியான குறைவு. அவர்கள் ஜூனியர்ஸை வழிப்படுத்துவாங்கடா, தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. சமூகம் மாற வேணும். இந்த காட்டுவாசி ஒருத்தனுக்கு தான் இந்த வீடியோ, தான் லொக்கன்னு சொல்லுகிற ஒரு காட்டுவாசி தான் இந்த வீடியோ. அவனுக்கு விளங்கம் நினைக்கிறேன், காரசாரமா தான் சொல்றேன். சிங்களவனுக்கு அந்த குணம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன், நான் ஒரு ஜூனியர்ண்டா, சிங்களவன் புள்ளி பண்ண மாட்டான். ஓகே, தமிழ் வந்திருக்க இந்த சப்பாத்தை பார்த்தியோ இந்த டிஷர்ட் பார்த்து புள்ளி பண்ண மாட்டான். தெரியாத விஷயத்த சொல்லி தருவான். சிங்கள சீனியர்ஸ் ஆர் சோ ஃபார் பெட்டர் தேன் அவர் பிளடி தமிழ் சீனியர்ஸ். தட்ஸ் அ ட்ரூத். எங்கட தமிழ் சீனியர்ஸ்ல நான் டென்டல் ஃபேக்கல்டில படிக்க பேர் இருந்தா பேரை சொல்லுவேன். நான் பேர் ஐ டோன்ட் கேர், யூ நோ, பேர் இருந்தா பேரோட சொல்லுவேன். பயங்கர எரிச்சல் பிடிச்ச பயங்கர போறாம. உதாரணம் ஒரு ஜூனியர்ல ஒருத்தன் உயரமா வெள்ளையா வந்துட்டான்னா அவனோட காலம் வெட்டோடு மட்டும் யோசிக்கிற ஆக்கள்டா. அப்ப நான் சரிதான், நான் என்ன பற்றி சொல்லல, திரும்ப சொல்றேன். நான் எங்களுக்கு பேராதனையில 6 மாதம் ரேக்கிங்கண்டா சும்மா சொல்லி வேலை இல்லை. ஆனா அங்கேயும் நான் 100 விதமான தமிழாக்களை கூட சொல்லல. அங்கேயும் ஒரு சகடி என்ற ஒருத்தர் இருந்தவர், சகட இப்ப லண்டன்ல தன்னை பேரை சொல்லாத சரி சொல்லல, அலி முடுக்கு, அதை 3ஆவது பானாக்க வேண்டாம், அதற்கு அலி முடுக்கு தான் அது பேர். அலி முடுக்குன்ற அது கார்ட் நேம்ஸ். 3ஆவது நீங்க வேற பசங்க வாங்க, அலி முடுக்கு தான் அவருக்கு பேர், அலி சரிதானே. அவர் பதுல, இவர் மட்டக்களப்பு, சிங்களாக்களோட பிறந்து வளர்ந்தாக்கள். அதால அந்த குணம் இல்லை. எங்களுக்கு வடக்கு தான் பெரிய பிரச்சனை. இந்த சீனியர் சீன் ஓகே, அது சம்பந்தமா தான் இந்த வீடியோ. சீனியர் சீன் சம்பந்தமா தான் இந்த வீடியோ. ஓகே, சோ அங்க ரேக் பண்ணிக்கல அந்த 2 அண்ணன் மேல சகடையும் அலிமுடுக்கும் எனக்கு ஒன்றும் செய்யல, அலுப்படிக்கல. சோ அவங்க ரேக் பண்ணிக்க. அதை விட இவன் சாவச்சேரியில் அண்ணா ஒரு ஆள் டென்டல் ஃபேக்கல்டி, இப்ப டென்டல் டாக்டரா இருக்க, பேர் சொல்லல, ஜென்டில்மேன் பேர் சொல்லல, அக்காவும் ஜென்டில்மேன் டாக்டர், இவையும் அண்ணா ஜென்டில்மேன். நான் பேரை சொல்லல, சரிதான், பேரை சொன்னா சரியில்லை, பேரை சொல்லல. இவன் நான் அலுப்படிக்க கூட அவன் எனக்கு அலுப்படிக்கல. அந்த இடத்துக்கு வித்யா வெரி நைஸ். அதால எங்களை பெரும்பாலான பேர் தான் சொல்றேன். நான் இதுல சொல்லிக்கல, உங்களுக்கு தொப்பி பொறுத்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளும் ராசன். அதை விட்டு போட்டு கொமனா எல்லாருக்கும் சொல்றான்னு பிரச்சனைக்கு வராதீங்க. ஸோ ரேகிங் நேரம் அதுக்கு பிறகு ரேகிங் முடிஞ்ச பிறகு நான் வித்தியாசம். நான் மற்றவன் மாதிரி இல்லை, நான் ஒரு வெள்ளக்காக மாதிரி. சாதாரணமா இருக்கிற 1 கோடி காகத்துல ஒரு காகம் இல்லை. நான் ஒரு வெள்ளக்காக மாதிரி. உங்களுக்கு அது விளங்கி இருக்கு இந்த வாழ்க்கை, இந்த நாட்கள்ல. ஸோ
அங்க இருக்கைகளையும் நான் பைக் எடுத்துட்டேன். 2007ஆம் ஆண்டு 200 பல்சர் 220 வந்திருந்தது. 220 வரையில 200 பல்சர் இருந்தது. எங்களோட ஹாஸ்டல்லே என்னட்டு தான் பைக் இருந்தது. பேருந்து அலிமுடுக்கு எடுத்தது, பேருந்து சகடை எடுத்தது. 3 பேர்ட்டு தான் பைக் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்தேன், அது பிறகு அலிமுடுக்கு எடுத்தது, அது பிறகு சகடை எடுத்தது. சரிதான். அவங்களுக்கு இருச்சு இல்ல. ஓகே நெல்லி என்ன இந்த காட் நேம் வந்து நெல்லி. ஓ நெல்லி பைக் எடுத்துட்டான்ற பிரச்சனை இல்லை. நெல்லி பைக் ஒன்று எடுத்துட்டேன், என்னடா சரக்களை ஏற்றிட்டு போறேன், என்னடா சொன்னாக்கெல்லாம் எரிச்சல் இல்லை, வயிற்றுல எரிச்சல் பொறாம இல்லை. இப்பவும் வாழ துடிச்சா அதே ஹாஸ்டல்ல அதே ரூம்ல அதே அண்ணாமாரோட வாழையிலும் பண்ணா அதுதான் கடவுள் எங்களுக்கு தெரிவிக்கிற மிகப்பெரிய வரம். ஆனா திருப்பி போய் நான் ஹில்டாவில், அக்பர்ல, ஜேம்ஸ்ல, மார்க்கஸ்ல உண்டா வாழையில அதில் கடவுள் கொடுத்த வரம். ஆனா அவங்க என்ன சீனியர் மாதிரி பார்க்கல. கதையை சொல்றேன் வாங்க. சோ 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு எப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள எங்கட சமூகம் வாழுதுன்றதுக்குரிய இந்த வீடியோ வந்தா, நான் வந்து கொண்டு வந்த உடுப்பு வந்து கண்டியில வேணுன சோகோ ட்ரௌசர்கள், ரெடிமேட் ட்ரௌசர்கள். இப்ப இங்க பிரதீபன் குமரகுருநாதன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் 2 வரைக்கும் தச்சு தான் ட்ரௌசர் போடுறாரு. வைத்தியர் டாக்டர் பிரதீபன் குமரகுருநாதன் 2 வரைக்கும் வந்து காட்டுவாசிகள் மாதிரி தான் அவருடைய உடுப்பு, அவருடைய நடை பாவனை. என்ன செஞ்சாரண்டா, எனக்கு சொன்னா நீ தச்ச ட்ரௌசர் போட்டுடுவான். என்னோட காசு இல்லை, 2008ஆம் ஆண்டு என்னோட காசு இல்லை, நான் வேண்டி கொண்ட ட்ரௌசர் தான் இருக்கேன். பெல்ட்டை கட்டாது என்று பெல்ட் கட்டிடாது. ராக்கி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ராக்கி. சரிதானே. பிரதீபன் குமரகுருநாதன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அங்கே வேலை செய்கிறார். அவரை கண்டா இந்த விஷயத்த கேளும் போவான். நாங்கள் எவ்வளவு காலம் தாண்டியும் எங்களுக்கு இந்த வெளியில் இருக்குன்றது கேளும். சோ பெல்ட்டை கலட்ட சொன்னான் பாவி. நான் பெல்ட்டை கலட்டிட்டு வந்தேன். அது பிறகு நான் அங்க இருந்து சப்பாத்து கொண்டு வந்தேன். சோ அது வடிவான சப்பாத்துகளா இருக்கு, தூக்கி காட்ட விருப்பம் இல்லை இப்ப. சோ என்ன டேஸ்ட் வித்தியாசம். ஓகே, அப்ப சொன்னா அந்த சப்பாத்து வேண்டியில இப்போ இங்க கபிலா ஷூல அந்த ஸ்கூல் போடுற சப்பாத்து வேண்டிட்டு வாங்க. எனக்கு காசு இல்லை, நான் இதோட தான் பெறுவேன். சொல்லி 26 பஜ்ஜா சொல்லி பார்த்தான், சரி வரையில. அப்படி ஒரு படுகேவலமான ஒரு கருப்பும் கட்டையுமாக இருக்கிற உருவமன் நினைச்சு கொள்ளும் போவேன். பிரதீபன் குமரகுருனா ஒரு அசிங்கப்பட்ட வைத்தியர் ஆகக்கூடாத ஒரு ஆள். என்ன செஞ்சாங்கடா பாவி, இந்த கையுக்குள்ள இப்படியே ஒரு பேனை ஒன்றை வச்சு இப்படி வச்சிருந்தா, நம்ம வச்சுட்டு இப்படி செய்யறா எப்படி விளைச்சிருக்க முடிஞ்சு வச்சு பாருங்க. அதாவது வந்து இந்த ரேக்கிங் நான் இன்றைக்கும் வழக்கு போடலாம். இந்த நாத அறிக்கை நான் போட விரும்பல. சாட்சி இந்த பட்ச்மேட்ஸே சாட்சி. இந்த கை வந்து அப்படியே வீங்கி 3 நாளைக்கு எனக்கு எழுதவே இல்லாம இருந்தது. சரி, இப்படியே சேர்த்து அதாவது இதுக்குள்ள ஒரு பேனை ஒன்றை வச்சுட்டு 2 கையை உண்டாக சொல்லி போட்டு படாரன் அடிச்சான். இந்த வரைக்கும் இவன் ஒரு வைத்தியர் இல்லை, இவன் ஒரு மனநோயாளி. சரிதானே. என்னடா எனக்கு அந்த நேரம் செய்த அந்த கொடுமைகள் வந்து மனநோயாளிகள் தான் செய்யலாம், சாதாரண ஆக்கள் இப்படி ரேக் பண்ணிடலாம். நான் பேராதனையில ரேக்கிங் வேண்டி இருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்காக ரேக்கிங் வேண்டியில்லை. இந்த ஒரு இப்படியான மனநோயாளிகள் தான் இப்போது வைத்தியர்களாக போதனா வைத்தியசாலையில ஒரு சில பேர் வேலை செய்கிறார்கள். சோ இவர்களுக்கான பதிதான். இவர் வேண்டா போய் டிஃபமேஷனை போடலாம், நான் இதை ப்ரூவ் பண்ணுவேன், இவர் எனக்கு கையை அடிச்சவர்ன்றதை ப்ரூவ் பண்ணுவேன். இவருக்கு தான் வழக்கு திருப்பி விடும், வேணுமெண்டா போய் வழக்கு போடுறாசா, பிரச்சனை இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சிறிய மனப்பான்மை உள்ளாக்கள். அதாவது வந்து இன்னும் காலை வெட்டி, நீ உயரமா இருக்கிற வெள்ளையா இருக்கா, என்னடா தலைமையை வெட்டு நாளைக்கு மொட்டை அடிச்சிடுவான்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு. 0 போட்டு கட் பண்ணிட்டு கூட போனேன். சரிதானே. அப்படி ஒரு ஆள். இது ஒரு உதாரணம். ஆனா அதே ஃபேக்கல்ட்டியில படிச்ச அதே அண்ணாமேர்ல நோட்ஸ் தந்து படி என்று நீ செகண்டரி பாடம் ஃபெயில் பண்ணக்கூடாது பெட்டிகுலோல இருந்து வந்த பேரோட சொன்னா சரியில்லை. அடே நீ எப்படி பாஸ்கெட்பால் விளையாடுற மச்சான், நீ நேஷனல் டீம்ல விளையாட வேண்டிய ஆள் என்று சொல்லி முகத்துக்கு நேரம் அந்த அப்படி வா போய் விளையாடுவோம் பின்னேறம். அவர் ட்ரிங்கோல இருந்த ஒரு அண்ணா 28 பட்ச்ல 27th அந்த அண்ணா 27th எல்லா பட்ச் அண்ணா மேரும் எல்லாருமே அப்படித்தான். 26th இவன் மட்டும் தான் கருப்பாடு. அது பார்க்கவும் கருப்பு மாதிரி தான் இருக்கும், கருப்பு தான் ஆடும் அதே மாதிரி. சரிதான், கருப்பாடு. பிரதீபன் குமரகுருநாதன் பேரோட அடிச்சிருக்கிற மறுபடியும் போய் வழக்க போட்டுக் கொள்றாசா, நான் பார்த்து கொள்றோம் வழக்குல. அவ்வளவு வலி. ஏன்னா அந்த கை அதை நினைச்சா இன்றைக்கும் வலிக்குது. சரி, அது ஒன்று பரவாயில்ல. திருப்பியும் 25th பட்ச்ல ஒரு ஆள். சரிதானே. அப்ப நான் வந்து இங்க பைக் எடுத்துட்டேன் 180 பல்சர். அங்க 200 பல்சரை வித்துட்டு இங்க வந்து 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 180 பல்சர் எடுத்துட்டேன். சோ மென்டாலிட்டியை ஜோதிச்சு பாருங்க. இவதான் இங்க யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வைத்தியர்களா, மனசையும் வைத்தியரா. இதுல ஒரு சில பேர் தான் இப்ப என்னோட போராடுறார்கள். இந்த கதையை நான் சொல்றேன். சோ அந்த பைக் வந்து இப்ப உதாரணத்துக்கு அந்த நேரங்கள்ல 2.5 லட்சம் ரூபாய் ஒரு பைக் ஒன்று எடுக்கிறன்றது எங்கட ஹானி வித்து தான் எனக்கு அம்மா அந்த பைக் எடுத்ததுவா. சோ நான் விடிய எழுப்பி கூட துடைப்பேன், பின்னேரம் துடைப்பேன். அப்படி அந்த பைக்கை நான் வச்சிருந்தேன். அந்த பிள்ளை மாதிரி வச்சிருந்தேன். 2019ஆம் ஆண்டு தான் அது 17ஆம் ஆண்டு தான் கார் வேண்டதுக்காக வித்தினேன்.
ஸோ அந்த பைக்கை வந்து நான் ரோட்ல விட்டுட்டு போயிடாது கீறுவாங்க. ஏன்னா மினுங்கும் பைக், எந்த நேரமும் தொடச்சு மினுங்கும் பைக். ஃபுல்லா கருப்பு பெயிண்ட் ஏற்றி வச்சிருந்தாங்க. ஹேண்டில் இருந்து ஃபுல் கருப்பு பிளாக் கலர் பல்ஸ். ஸோ பயங்கர எரிச்சல் தாங்கல. அது ஒரு நாள் இவர்கிட்ட எச்ஓ குவார்டர்ஸ், அந்த அவர்கிட்ட நம் பேர் தெரியல, பேர் தெரிஞ்ச நான் சொல்லுவேன். எச்ஓ குவார்டர்ஸ்ல கீழே கொண்டே பைக்கை விட்டுட்டேன். டாக்டர்ஸ் வர்ற இடத்துல கொண்டே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 3rd இயர்ல மாறி விட்டுட்டேன். என்ன செஞ்சா நினைக்கிறீங்க? இந்த இது இன்னொரு ஆள் அந்த பைக்ல இருக்கிற சீட்ல வெட்டு 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 பிளேட்டால அழுதன் அந்த பைக்கு முன்னால அழுதன். ஏன்னா ஒரிஜினல் சீட் திருப்பி அடிக்கிறா, திருப்பி சீட் கவர் தான் அடிக்கணும். அழுதன். அந்த வேலை இப்பவும் ஞாபகம் இருக்கு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு காணியை வித்து வேண்டின ஒரு பைக். அப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ளாக்கள் தான் இந்த ஒரு சில வைத்தியர்கள். இவதான் இப்ப எனக்கு எதிராக குளாரினம், கள்ள பேஸ்புக்ல குளாரினம். இது 2வது உதாரணம். அதுக்கு பிறகு ஆனா இதே சொல்றேன், இதே பேரோட சொன்னாலும் சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியல. பட்டிகுலோ அண்ணாமர் 27 பேட்ச்ல நான் 29 தான் ப்ராப்பரா வர வேணும். 30th வரணும். 29 இந்த ப்ராப்பர் பேட்ச். செகண்ட் சைட்ல 30th 31st வந்தேன். ஸோ அவங்க என்ன ஒரு மோஸ்ட் ஜூனியர் மாதிரி ட்ரீட் பண்ணல. 27 பேட்ச் நான் பேர் சொல்லல. 27 பேட்ச் அண்ணா மேட்ட பேர் சொல்லல. அவங்களுக்கு இப்ப கண்டாலும் கட்டி பிடிச்சு கொஞ்சம் அந்த அளவுக்கு என்ன ட்ரீட் பண்ணினாக்க, நீ எங்களோட வாடா, நீ எங்களோட வா, அவ புடுங்குற ஆணிய புடுங்கட்டும். என்னடா 26 27 நீ எங்களோட வா. பேர் சொல்லல கிஷோரன்னாக்கள். சரி, பேரை சொல்ல ஆசை, சரிதானே? என்ன கிஷோரன்னா அப்படி சொல்லி பேரை சொல்ல ஆசை. நீ எங்களோட வா, எங்களோட வந்துடு. 27 தான் ஒரே ஒரு தடவை 26க்கு அடிச்சது பாஸ்கெட் பால்ல. இந்த ஃபேக்கல்ட்டியும் கொடுத்து நாங்கள் அவங்க என்ன கொண்டு நீ ஃபர்ஸ்ட் 5ல விளையாடு, நீ பாஸ்கெட் பால் பிளேயர்டா. அப்ப நான் சீனியர்ன்றதுக்காக நாங்கள் விளையாட இல்ல, நீ வந்து விளையாடு என்று விட்டு நாங்கள் திலத்தி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் அப்ப அடிச்சினாங்க. அப்ப டீம்ல இருக்கிற ஆக்களுக்கு டீம்ல இல்லாத மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி திலத்தி அடிச்சது 2010ஆம் ஆண்டு. ஃபர்ஸ்ட் அன்றைக்கு தான் நீ வந்து நான் பேராவுல ஃபுல் கலர்ஸ். சோ என்ன கூப்பிட்டு இங்க விளையாட விடுறாங்களா அவங்க. ஓகே டே, நீ ஜூனியர்டாப்பா, 5 வருஷம் ஜூனியர், 31st பேட்ச். ஆனா நீ வந்து ஃபர்ஸ்ட் 5 விளையாடு. அப்ப நான் சொல்றேன், அண்ணா நான் விளையாடு, நீங்க விளையாடுவோம். நான் வேண்டாம் 2 ஷொட் அறிஞ்சு 2 தாரணும் விளையாடுவோம். இல்ல நீ விளையாடு தம்பி, நீ 27th பேட்ச் கடைசியா லாஸ்ட் சாமுராய் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின், கடைசி சாமுராய். சோ இப்ப இதுல என்னத்த சொல்ல வரனா, அந்த 26 பேட்ச்ல இந்த பிரதிபன் குருமநாதன் அந்த சீட்ல வெட்டினாங்க. அந்த மென்டாலிட்டி அப்பவே நான் சீனியர்ஸுக்கு வைக்க வலிக்கிறேன். என்ன கேன்டீன்ல வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கேன்டீன்ல வந்து பின்னுக்கு வா லைன்ல என்று சொல்லி நான் சாப்பாடு வேண்டதுக்கு பிளேட்டை நீத்த, நீ போடா பின்னே போட 2 திலத்தி விட்ட. அண்டு ஒரு நாள் கேம் கேட்டுனா 26ஓட சரிதானே அடிச்சிருந்தா 2 பேருக்காவது அடிச்சிருப்பேன். 8-10 பேர் சேர்ந்து அடிச்சிருப்பேன். இது ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு ஜூனியர் என்றதுக்காக திறமை உள்ளாக்களை முன்னுக்கு போக விடாம தடுக்கிற சீனியர் மென்டாலிட்டி இருக்கு தானே. அது இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, நான் சொல்லல. அந்த கருப்பாடுகளுக்கு தான் சொல்றேன். ஒரு ஜூனியர் என்றா வந்து இவா கொண்டு தெரியாதுண்டு அவே கீழே வச்சிருப்போம் தான் பாக்குறேன். இன்றைக்கு என் சார்பா ஒரு ஆள் போனது ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியது வடிவா கொடுத்துருக்கிறது. நான் அதை ஃபேஸ்புக்லயும் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற யாராவது சம்பந்தப்பட்ட ஆக்கள் கூட செய்து பாருங்க. நான் 19ஆம் தேதி இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் போறதுக்காண்டி ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு, சோ நான் இன்றைக்கு அங்க வந்து திருப்பி வரையிலாத அதுல விளங்கி கொள்றாக்கள், விளங்கி கடவுள் மாதிரி இருக்கிறார்கள், விளங்கி கொள்வினா இவைக்கு தான் இந்த ஷொட்டா, இவைக்கு தான் இந்த அடி. சரி, இப்படியான சீனியர்ஸுக்கு அப்பவும் கொடுத்தான். அது பிறகு 30th பேட்ச்ல ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து கடைசி பேனை பிடிச்சு எழுதவே தெரியாது. ஒரு முறை பைக்ல நான் புஷ் பேக் உருட்டி கொண்டு போய்க்குள்ள என்னோட கேம் கேட்டார். அவருக்கும் சொட்டை வெளுக்க போனான். நான் பெரிய ரவுடி. இப்ப வந்து இங்கே இருந்து தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் முறார் ஒரு பெரிய ரவுடி, பருத்துத்துறையை சேர்ந்த ரவுடி டாக்டர். அவருக்கும் கொடுத்தனான். இது ஏன் நான் இளம் படிகளுக்கு சொல்றேன்னு சொன்னா ஒரு உதாரணமா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி 2015ஆம் ஆண்டு இன்டர்னுக்கு வந்துட்டேன் கழுபோல ஹாஸ்பிட்டல்ல. ஓகே, ஆனா 2014ஆம் ஆண்டு 15 அந்த கேப்ல ஒரு வருடம் போய் 15 ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல 15 மார்ச் எல்லாம் போய் நான் கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில வேலை செய்யறேன். ப்ரீ இன்டர்ன் டாக்டரா. அங்க இருக்கிற ப்ரொஃப் மேர், மேடம் மேர் எல்லாரும் இன்றைக்கும் என்னோட டச்ல இருக்கிறேன். இன்றைக்கும் they are very very fond of me, very fond of me. சிங்களீஸ் கேளுங்க, சிங்களீஸ் வெரி ஃபண்ட் ஆஃப் மீ சார். அவையோட அப்பாயின்மெண்ட் எடுத்து கலைக்கிறோம். வெரி பிஸி பட் என் கால் குயிக்கா ஆன்சர் பண்ணிடணும். ஒரு இமெயில் பட்டன் ரிப்ளை வரும்.
ஏன் அவங்க அந்த மென்டாலிட்டியில இருக்கல, எங்களோட கருப்பாடுகள் மட்டும் இந்த மென்டாலிட்டி இருக்குன்னு எனக்கு இந்த வரைக்கும் தெரியாது. அதாலதான் வடக்கு கிழக்கு மாகாணம் இந்த வரைக்கும் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறது. இந்த நான் ஆசைப்படையில நான் லொக்கா ஆகணும், நான் ஐ எம் கிங் மேக்கர், எனக்கு ஆசை என்ன மாதிரி ஒரு 10 அர்ச்சுனாக்களை உருவாக்கி போட்டு சாகணும். நான் அர்ச்சுனான்ற பிராண்ட என்னோட அழியறதுக்கு விடுறதுக்கு தயாரா இல்லை. நான் ஒரு 10 பேரை என்ன மாதிரி உருவாக்கணும் ஆசைப்படுறேன். ஸோ ஐ எம் கிங் மேக்கர், ப்ளீஸ் லிசன். ஸோ கழுபோல வைத்தியசாலைக்கு வந்தாச்சு. பதந்தன் ஒரு அண்ணா ஒரு ஆள், அவர் என்ன விருப்பம் டாக்டர் பதந்தன். ஆனா தொடக்கத்திலையும் இதே மாதிரி தான். ஆனால் அவரு ஜாழ்ப்பாண அண்ணா தான் கூடுதியவனா. எங்கள்ல இருக்கிற எல்லாரும் இப்படி இல்லை, ஒரு சில பேர் மட்டும் தான் பதந்தன் அண்ணா. ஸோ பதந்தன் அண்ணா ஒரு நர்ஸ். ஒரு நாள் நான் அதாவது எங்களோட இஸ்மாயில் சர்ஜன்ட்ட இன்டர்ன் செய்து கொண்டிருக்கிறேன். சார் மேல சரியான விருப்பம், முஸ்லீம் சார் சரியான விருப்பம். என்னட்டு தான் சொல்லுவார், போய் சாப்பாடு வேண்டிட்டு வாங்க, வேற ஒரு எச்சோ போய் சாப்பாடு வேண்டிட்டு வந்தது இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது. என்னதான் கூப்பிட்டு கேட்பாரு, என்னதான் சர்ஜரி கூப்பிடு. சரியான தங்கமான மனுஷன் டாக்டர் இஸ்மாயில், இந்தியாத் இஸ்மாயில். யாராவது முடிஞ்சா அவங்களோட சர்ஜரி செய்வோம்னா சர்கிட்ட போய் செய்யுங்க. கழுவையில தான் ஒர்க் பண்றாங்க நான் நினைக்கிறேன். ரிட்டையர் பண்ணிட்டார். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கடவுள் மாதிரி அவர். கைலநாதன் சார் எல்லாம் ஒரு வாழ்க்கையில வார்த்தைகளே வராத தமிழாக்களும் முஸ்லீமாக்களும் இப்படியுமெல்லாம் ஆக்கள் வைக்கணும் கேளுங்க. ஆனா இங்கேயும் ஒரு சில கடுப்பாடுகள் இருந்தது. சோ ஒரு நர்ஸ் ஒரு ஆள் டிக்கெட்ல எழுதி போட்டா எச்ஓ இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஒரு நர்ஸுக்கு எப்படி எச்ஓ பற்றி டிக்கெட்ல எழுதியல் அண்ணா குடுத்துச்சு ஒரு குழி ஒன்று குடு ஒன்று பதந்தனா குடுத்து ஒரு குடு ஒன்று சும்மா சொல்லிவே இல்லை. நர்ஸ் எப்படி எழுதுற டிக்கெட்ல எச்ஓ சரியாவு. நான் எஸ்எச்ஓ, நான் இந்த எச்ஓ பார்ப்பேன். அதுவும் ஒரு தமிழன் தான். ஆனா திருப்பியும் போனான். இது தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற இல்ல பிரச்சனை. திருப்பி போனான் சாந்தினி கணேசன் எடுத்த ஓட்டுக்கு இன்டர்னா. ஸோ நவ் ஐ நியூ வாட் டு டு. ஓகே, என்ன சேலஞ்ச் பண்ண இல்லாத மாதிரி நான் என்னுடைய வேலையில முடிப்பேன். அது மேடத்துக்கும் தெரியும், எஸ்எச்ஓ மேருக்கும் தெரியும். ஆனா ரெஜிஸ்ட்ரார் மேர் கொஞ்சம் பேர் இருந்தது. அவைதான் கடும் பிரச்சனையா இருந்தது. கடும் பிரச்சனையா இருந்தாச்சுன்னா என்னடா இவ வர்ற நேரம் பின்னாலேயே நாங்கள் அக்கா அண்ணா அண்ணோடு தெரியும். நான் செஞ்சுவா, நானும் ட்ரெயினி, நீ ட்ரெயினி, யூ டூ யுவர் ஒர்க், ஐ டூ மை ஒர்க், தட்ஸ் ஆல். மற்ற எச்சோ பேர் 3 பேர்ட்டே சொன்னேன், எழும்பப்படா 3 பேர் பட்டேல் எழும்பினா வெளுப்பனடி உங்களுக்கு. அவங்க போய் அவங்கண்ட வேலையை செய்யட்டும். குளாரிச்சினம் மேட்ரன் மேர் எல்லாம் குளாரிச்சினம். இங்க இப்படி ஒரு எச்சோ ஒர்க் பண்ணல, இப்படி எல்லாம் கதைச்சதே இல்லை. இங்க எல்லாம் போய் எஸ்எச்ஓ மேருடைய இப்ப நாங்க இவே இந்த இதுக்காக நாங்கள் அப்படி இல்லாது. மேடம் குழம்பிட்டா என்னோட, நீ எல்லாத்தையும் குழப்பறேன், ஓட்டு எல்லாத்தையும் குழப்பறேன். நான் சொன்ன மேடம் எஸ்எல்எம்சி போவோம், நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த ஆள் இவர் எனக்கு ஓட பண்ணல, அதை இப்படி வேலை செய்யணும், நீங்க மட்டும் தான் எனக்கு ஓட பண்ணலாம். ஐ ஒபே த சூப்பர்வைசர், நாட் த இன்டர்மீடியேட் பிளடி பகர்ஸ். ஸோ நான் மேடம் வேணுமெண்டா போவோம், நோ ப்ராப்ளம். மேடம் இந்த வீடியோ பாப்பா நினைக்கிறேன், பார்த்தா சந்தோஷம். நான் சொல்றேன் ஓகே, என் இன்டர்ன் போனா கூட பரவாயில்ல, பட் ஐ வில் நெவர் ஸ்டெப் பேக். If I don't do anything, tell me, I'll do it properly. Teach me, I'll do it properly. But don't let others to blame on me. Okay, நான் பிஎஸ்டில என் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு டயக்னோசிஸ் கார்டு எழுதிக்கல, அதுல ஒரு முஸ்லீம் அவருடைய பேரை சொல்றது நாட் நைஸ். அவர் இந்த டயக்னோசிஸ் கார்டை கிழிச்சறிகிற நடு ஓட்டுல இப்படி எல்லாம் எழுதுறேன் வீடியோ எடுத்துட்டு. அப்புறம் சிங்கள ரெஜிஸ்டார் ஒருத்தி இருந்தா மயூரி அண்டு அவன் சொன்னா, நீ எல்லாம் அப்படி மேசையில இருக்கலாம், நாங்க எல்லாம் வந்தோம் எழும்போனும் விளம்பி பின்னால படி போய் புடுங்குறானிய பிளக். ஐ கான்ட் ஹெல்ப், திஸ் இஸ் மை கரெக்டர். What do you want to do? Okay, you want to complain to the SLMC? Just because I'm not obedient to you, you are going to complain to the SLMC? I will put a counter complaint saying that you are harassing me. ஒரு நாள் இவா ஸ்ட்ரெஸ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ல தாங்க இல்லாம நடு ஓட்டுல நின்று அம்மா மேருக்கு படுகவளமா பேச வழிகிட்டா ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஓகே, நவ் ஐ ஹேவ் 2 videos. ஐ ஹேவ் த எவிடன்சஸ். 3 எச்சோ மேரம் என்னோட, 3 பொம்பளை பிள்ளைகளும் என்னோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டும் அப்ப அங்க இருந்தான், பேர்ல சொல்லல. 3 பேரும் 19ஆம் போர்ட் கழுவோல ஹாஸ்பிட்டல் இப்ப இருக்கிற டிஜி இப்படி எப்படி போராடி வந்தான்ற நீளமான கதையில கேளுங்க. பிடுங்குங்கோ, ஐ டோன்ட் கேர். ஓகே, ரைட். மேடம் அடுத்த நாள் சொன்னா, ஓகே இங்க ரெஜிஸ்ட்ரார்ஸ் மேர் எச்ஓ மேர் கூட பண்ண இயலாது. லெட் them do their work. If they are not doing anything, I will look after. You do your work. Rest of the 3 months, we were very peacefully working.
ஓகே, ஒரு ட்ரபிளும் இல்லை, எங்கட வேலையை நாங்க செய்வோம், எங்களுக்குள்ள ஒற்றுமையா. நான் சில அப்ப எனக்கு பிள்ளை பிறந்து 3-4 மாதம் கையில, அப்ப இரவுல வைஃபுக்கு வீட்டை இருக்க தனியா பயம் தச்சமா அவனுக்கு பால் புற கடிச்சாண்டு அந்த பிள்ளைகள் எனக்காண்டி நைட் டியூட்டி செய்து இவன் வந்து குளறிச்சினான். அர்ஜுனா நைட் டியூட்டி வாரிடுறது, ஓகே முடிஞ்சு. அது பிறகு போனோம், சொல்ற கேளும் அப்படியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வாழ்றவன். அதுக்கு பிறகு போனோம் டெங்கு யூனிட். இரோஷா பெரேரா இந்த வீடியோ பார்க்க சான்ஸ் இல்லை, இரோஷ் பெரேரா. ஓகே, டெங்கு யூனிட்ல நாங்கள் வந்து எச்ஓஸ்மேர் உருவாக்கின யூனிட் தான் புதுசா உருவாத கடுபோயில டெங்கு யூனிட். நாங்க சாந்தினி கணேசன் மேடத்தின் இன்டர்ன்ஸ். சோ இப்படி 2 கம்பு இருக்கும். ஏன்னா சாந்தினி மேடத்துல இன்டர்ன் செய்தா டெங்கு நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே ட்ரீட் பண்ணலாம். டெங்கு ட்ரீட்மெண்ட் இங்க வந்து கடுபோயிலையும் சாவச்சிலையும் அடிபட்டுனா பிரச்சனை பட்டான். சோ டெங்கு யூனிட்டுக்கு போனா அப்ப எங்கேயோ பப்ளிக் எம்ஓஹெச்ல இருந்த ஒரு ஆள் வந்தா. நாங்கெல்லாம் உருவாக்கின டெங்கு யூனிட் ஒரு 2-3 மந்த்ஸ் போயிட்டு இவரும் இன்னொரு அண்ணா ஹில்மி அண்ணாண்டு. ஹில்மி அண்ணா கடும் டீசன்ட் முஸ்லீம் அண்ணா. இதுல தான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த தமிழ் சிங்களம் இல்ல, ஒரு ஆட்கள்ட மென்டாலிட்டி தான் பிரச்சனைன்னு சொல்லி. ஹில்மி அண்ணா இஸ் வெரி டீசென்ட். அதோட எங்களுக்கு உங்களோட சண்டை வேண்டாமடாப்பா எப்பன்னு சொல்லு. அந்த வந்து என்னோட கேட்கும் மச்சான் நான் பதுளைக்கு சாமான் கொண்டு போறேன், எனக்கு இந்த நாளை விட்டு போட்டு செய்யண்டு. எல்லாருக்கும் பிரச்சனை ஈவினிங் 5ல இருந்து 7-8 வரைக்கும் பிரைவேட் செய்யற டைம். நான் போஸ்ட் இன்டர்ன், நான் பிரைவேட் செய்யறேன், உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ எனக்கு ஃப்ரீ. அப்ப நான் சொன்னேன் ஓகே டெய்லி 5 to 7 5 to 9 நான் பாக்குறேன். 5க்கு ஷாப்பா வருவேன், 9 வரைக்கும் நான் பாக்குறேன், 5 to 9. ஆனா மற்ற நேரத்துல நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களை எல்லாரும் உழைக்க விட்டுருக்கேன். ஒரு இன்னொரு அண்ணா, ஒரு சிங்கிள் அண்ணா வந்து இங்க ரத்மலான மொரட்டு வேலையெல்லாம் அவர் ஓடி ஓடி வேலை செய்வார். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் அந்த நேரமும் உழைப்பார். சொன்னா 50,000 ருபீஸ் தரேன் இந்த ஈவினிங் டியூட்டி செய்ய லாபம் தானே. அண்ணன் காசு வேண்டாம், நான் காசுக்கு ஆசைப்பட்டவங்கள எந்த மெட்ட டியூட்டியில செய்யுங்க டே டைம்ல நான் பின்ன இந்த வருவேன். ஸோ டெங்கு கன்சல்டனுக்கு இப்படி ஒரு அர்ச்சுனா ஒரு ஆள் இருக்கிறே தெரியாது. ஆனால் யாரோ ஒரு ஆள் வடிவான கிளாக்கிங் ஒன்று இருக்கு. நான் போனா 5 மணிக்கு வடிவா போட்டோ செய்து கிளாக் பண்ணி இன்னொரு பியூட்டி ஒன்று இருக்காங்க. நான் போனா தான் டெங்கு யூனிட்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து டாய்லெட்டுக்கு போகும். அந்த டாய்லெட்டுக்கு போக ஒரு டாக்டர் வரும் வரைக்கும் நாங்க டாய்லெட் போக மாட்டோம். என்றால் அங்க ஒரு சின்ன சேம்பர், இப்படி ஒரு ரூமுக்குள்ள 12 டெங்கு யூனிட் டெங்கு பேஷண்ட் வச்சிருக்கிறாங்க. பெட் பேன்ல தான் டாய்லெட் போகணும். ஸோ மெட்ட பெட்ல ஒரு ஆள் சாப்பிட்டு கொண்டு போய் இங்க பெட் பேன்ல ஒரு ஆள் டாய்லெட் போகும். மணக்கு மேசி. சோ நான் சொல்றேன் இதுக்குள்ள போவாதீங்கடா. என்ன நடந்தாலும் 2 பைஸ்டாண்டர் கையில பிடிச்சு கூட்டி கொண்டு போய் பாத்ரூம்ல இருத்தி டாய்லெட் போயிட்டு கழுவிட்டு கூட்டி நான் ரிஸ்க் எடுத்தேன். சோ அவங்களுக்குமே சந்தோஷம். பெட் பேன்ல போறான்னு போட்டு டிஷ்யூ ஆத்துறதுனா இப்படி இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ வெரி சிவியர் கிரிட்டிக்கல் கண்டிஷனா சொல்றேன்னா நெயிலாது இப்படி இல்லாத பாத்ரூம் பட் மெட்டதுல நான். ஸோ அதுக்கு பிறகு நர்ஸ் மேருக்கு சந்தோஷம் என்றால் அதுக்கு புடுத்த நாத்தத்துக்குள்ள இருக்கிறாது. அப்ப நான் டியூட்டி இல்லை, இன்றைக்கு நான் டியூட்டி இல்லைன்னு நர்ஸ் மேருக்கு சொன்னா நர்ஸ் மேர் அழுவாள். ஐயோ டாக்டர் 5ல இருந்து 9 மணி வரைக்கும் நின்றுட்டு போங்க, தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும். இங்க பேஷண்ட் முழுக்க டெங்கு யூனிட்டுக்குள்ள டாய்லெட் போகுது இருக்கலாம இருக்குன்னு சொல்லி. சரி, அங்க வந்த ஒரு எம்ஓஹெச்ல இருந்து ஒருத்தி வந்து சொன்னா நான் சீனியர். ஐ ஆம் த சீனியர் பிகாஸ் யூ ஆர் போஸ்ட் இன்டர்ன்ஸ். ஐ ஆம் த சீனியர், ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஓர்டர் யூ. ஐ ஆம் கோயிங் டு புட் அ ரோஸ்டர்ண்டா. ஓகே அக்கா போடுங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தொடங்குது பிரச்சனை. இப்ப மட்டாக்கெல்லாம் போட சொல்றாங்க. நான் சொல்றேன் ஓகே போடுங்க. போட்டா ரோஸ்டர் தனக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளை ஏற்றுற நேரம் முழுக்க நாங்கள்லாம் டியூட்டி செய்யணும். தனக்கு பிரைவேட் இருக்கிற நேரம் நாங்கள் டியூட்டி செய்யணும். தான் 10 நாள் தான் ஒர்க் பண்ணுவோம், நாங்க 30 நாள் ஒர்க் பண்ணுவோம். கிளியண்டா இப்படி கிழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரூம் ஒன்ல விட்டு. கிளியண்டா ஓகே இது நான் சொல்ல விரும்பல. சேர்ட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டுது. சீனியர் ஜூனியர் பிரச்சனை வந்துட்டு சேர்ட்ட சொன்னா. ஸோ நாங்க 16 பேரும் போறோம், வெவ்வேறு யூனிட்டுக்கு போறோம். அக்கா மட்டும் வச்சு நீங்கள் ரோஸ்டர் ரன் பண்ணுங்க சார் கிளியரா சொன்னார். அங்க வேற அவன் 16 பேர் ஒழுங்கா தான் ரோஸ்டர் போட்டிருக்காங்க. அந்த ரோஸ்டர்ல பிரச்சனை இருக்கான்னு காட்டு. நீ சீனியர் காட்டி உன்னோட ரோஸ்டர் போட முடியல, உனக்கு இதுக்கு வேண்டாம் இங்க வேலை செய்ய வெளியா வெளிக்கிட்டு வேற ஓட்டுக்கு போகணும். சிம்பிள். அப்போ உங்களோட அச்சம் பீடியாட்டி போர்ட்ல என்ன மட்டும் சொல்லாமட்டேன். ஒரு நாள் இவ மெடத்திட்ட கம்ப்ளைண்ட் போறதுக்கு முன்னா 3 ரெஜிஸ்டாரும் உள்ளுக்க நின்றுச்சுனா. அவருக்கு என்ன பேரு ஆக்கிஃப் உண்டு, மயூரி உண்டு, மெட்டவோட பேர் தெரியல எனக்கு. நான் உள்ளுக்க போய் ஏதோ தண்ணி எடுக்க போக ஆக்கிஃப் வந்து என்ன சொன்னா, டேய் மரியாதை ஆயிடுறா இங்க அது இதுன்ற ஒரு டாக்டர் உள்ளுக்க வச்சு நான் பேசுறாரு. வெட்டி கொடரை பிடிச்சிருக்கேன்னா அடிச்சே சாக்கொள்ளும் உன்னை. அளவழிக்கிட்டாங்க 3 பேரும். மிடம் வந்துட்டா ஓட்டு ரவுண்டு 8:30 8 மணிக்கு சம்பவம். நான் விரட்டி போட்டு நான் வழியால வந்துட்டு
3 பேர் அழுகிறார்கள். சனம் முழுக்க பாக்குது, ஓட் முழுக்க பாக்குது. ஆக்கிவும் மற்ற 2 பேர் அழுதாட்டு இருக்கார்கள். விடம் முழுக்க போடுவா வந்து முகம் எல்லாம் செத்து நீ என்னடா செஞ்சு நீ என்ன அவங்கள நான் என்ன மேடம் ஒன்றும் இல்லை. அவ என்ன பேசினவன் நான் திருப்பி பேசினான். அவ்வளவுதான். மேடம் சொன்னா போய் வெளியில நில்லு. அண்டியானாலும் என்ன ஓட்டுறவன் செய்ய விடையில அவங்களை பவா வேற இல்ல ஆளாதீங்கடாண்டு கண்ணை துடைங்கிறாரா சார். அதுக்கு பிறகுதான் மேடம் எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வலிக்கிட்டவா. நானும் டஃபா தாண்டதுனா நான் பிள விடையில. அவ நீ நோட்டினா நான் நோட்டுவேன். அவ்வளவுதான். நீ என்ன கண்டுபிடிச்சா நானும் கண்டுபிடிச்சு கொஞ்சம். அவ்வளவுதான். நோட்டினா நானும் நோட்டுவேன். அவ்வளவுதான். சோ இந்த சீனியர் ஜூனியர் சி நோட்டுறாக்களுக்கு இங்க வைக்க தொடங்கினது. அதுக்கு பிறகு அடுத்தது போனது அட்மினிஸ்ட்ரேஷன். 119 பேர்ல 4வது ரேங்கா வந்தனா. எனக்கு ஐடி நல்லாவே தெரியும். தெரியாட்டியும் கூகுளையும் யூடியூப்லையும் அடிச்சு பாக்குற அளவுக்கு நுழைச்சு இருக்கு. சரிதானே? சோ இங்க கனவே இருந்த ஐடி டாக்டர்ஸ் இருக்கணும். என் பட்சில ஒருத்தர் இருந்தவர். அவர் வந்து சீனியர்ஸுக்கு வாலி பிடிப்பார். சீனியர்ஸ் என்ன பேர் இல்ல மறந்து போச்சு. ரெஜி அவர் பட்ச் ரெப். ரெஜி உட்பட அவரை பட்ச் ரெப் ஆகினது நான் ஃபர்ஸ்ட் டே அட்மின் லைவ். துரோகிகள் மயூரன் மாதிரி ஒரு ஆள் சிம்பிளா சொல்றாங்க. அங்கேயும் சீனியர்ஸ் கொழுவினவ அங்கேயும் கொடுத்தினான். அங்க போய் பெனாப்பட்டி சர்ட்ட திருப்பி ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனையில தான் நின்றது. அதால எப்பவுமே நான் ஒரு நாளுமே பேக் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். சீனியர் ஜூனியர் இந்த மென்டாலிட்டிய மாத்தணும். நாங்க ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு டேலண்ட் இருக்கண்டா அவளை கதைக்க விடுவோம். ஃபர்ஸ்டா கதைக்கவும் விடாம அமர்த்தி கொண்டு நீ சீனியருக்கு என்னடா மரியாதை? மரியாதை கொடுக்க வேண்டியது மேல, சீனியருக்கு இல்ல. அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. உனக்கு நான் மரியாதை தருவேன், நீ எப்படா எனக்கு திருப்பி மரியாதையை தந்தேன்டா. தட்ஸ் ஆல். இப்ப பாராளுமன்றத்துல இருக்கிற ஒருத்தர் சீனியர் ஜூனியர் கதைக்கெல்லாம் இருக்கணும். என்னடா கதைச்சா அடி விழும். சரிதானே? சோ இங்க ஜூனியர்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். நீ நீ மொக்கனா இருந்தோன்னா அடிப்படை இல்லாது. அது நான் உனக்கு இன்றைக்கு தெளிவா சொல்றேன். நீ மொக்கனா இருந்து கொண்டு உனக்கு எப்படி கிளாக் பண்றது தெரியாது, உனக்கு எப்படி டெங்கு மேனேஜ்மெண்ட் தெரியாது, ஃபுட் மேனேஜ்மெண்ட் தெரியாது, அல்லது வந்து ஒரு லோயரா இருந்தோன்னா எப்படி உனக்கு சப்மிஷன் செய்யறன்னு தெரியாது. எப்படி அதெண்டா நீ அப்படி கேஸுகள் சீனியர்ஸுக்கு பின்னால போங்க. மற்றவங்களுக்கு இண்டிபெண்டா ஸ்டார்ட் பண்ணு. நீ உண்ட லைஃபை இண்டிபெண்டா பேர். தெரியாத ஆக்கள் மோஸ்ட் சீனியர்ஸ் வயசு போனாக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஆக்கள் எல்லாம் இருப்பினும் ஜென்டில்மேன் அவையிட்ட போய் கேட்டு படிச்சு கொள்ளு. உண்ட கால்ல நில்லு. நீ சம்பவம் செய். அது வரலாறாகட்டும். இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் கதைக்க விரும்பல. ஆனா இந்த சீனியர் ஜூனியர் மாதிரி இந்த தக்கடிகளுக்கு தான் இந்த வீடியோ. ஏண்டா சாரியல் இன்னொருத்தன் நல்லா வாரான்டா ஏன் வைத்தறியிருக்க, இன்னொருத்தன் நல்லா செய்யறான்டா. இதேதான் சாவச்சேரி வைத்தியசாலையிலையும் சும்மா இருந்தவன் எம்எஸ் ஆயிட்டான்ன்றதை எம்பி ஆக்கி வச்சிருக்கிறீர்கள். சோ அவைக்குதான் இந்த பதில். சந்தோஷம். நல்ல கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கிறார். என்னதான் நாங்க ஆடினாலும் சில மனிதர்கள் வந்து கடவுள் ரூபத்துல, சோ மன்னிக்கவனும் சில கடவுள்கள் வந்து மனித ரூபத்துல இருப்பினும் சில இயற்கை உங்களுக்கு வழிவிடும். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னு சொன்னா இயற்கை உங்களுக்கு வழிவிடும். சோ இயற்கை வழிவிடுகிறது. நீங்கள் என்னதான் குத்தி முறிஞ்சு எப்படித்தான் உள்ளுக்குள்ள போட பார்த்தாலும் இயற்கை பாதுகாக்கும். இயற்கை என்று நான் சொல்றது இந்த நேச்சுரல் இல்ல. ஒரு கடவுள் எங்களுக்கு இருக்கிறார், கண்கண்ட தெய்வம். அந்த கண்கண்ட தெய்வத்தோட நின்ற மற்ற தெய்வங்கள், அவர்களுடைய வலிகள், அவர்கள் விட்டுட்டு போன அந்த வைப்ரேஷன். நான் இதுல எல்லாம் நம்புறே இல்லை. நான் இந்த இது எல்லாத்தையும் உண்மையாவே நம்புறே இல்லை. பட் என்னுடைய மாவீரர் தெய்வங்கள், என்னுடைய தேசிய தலைவர், எங்களுடைய போராளிகள், நாங்கள் வீரம் விளைஞ்ச இனம். வீரம் விளைஞ்ச இனம். அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், அந்த அவர்களுடைய கவலைகள், அவர்கள் கதைத்த வசனங்கள் எல்லாமே இந்த மண்ணுல ஓடிக்கொண்டுதான் இருக்கு. சோ இந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மண்ணினுடைய அந்த அந்த காற்றில இருக்கிற சக்தி அது வந்து என்ன பாதுகாக்கும். அவ்வளவுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அவர்களுடைய போராட்டம் ஒரு நாளும் தோற்காது. அதற்காகத்தான் நான் இங்க நிற்கிறேன். இந்த சீனியர் ஜூனியர் ஆற்று அப்பா டாக்டர்களுக்கான வீடியோ இது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.